நம்பிக்கையோடு என் வாக்கை கேட்க உள்வந்திருக்கும் உனக்கு சற்று நேரத்தில் நல்ல செய்தியையும் நான் அனுப்பி வைப்பேன். உனக்கு தேவையான வலிமை அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது. அந்த வலிமையினுடைய வெளிப்பாடு வெற்றியை குவிக்கக்கூடியது. எந்த இடத்தில் உன்னுடைய வலிமை தளர்ந்ததோ அந்த இடத்தில் பல மடங்கு கூடக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகளை எல்லாம் நான் சற்று நேரத்தில் நிகழ்த்துவேன். உன்னுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட எண்ணத்திற்கும் மேலான விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நடக்கும். நீ பிறரால் நேசிக்கப்படுவது என்பது உன்னுடைய செயல்களிலும் வார்த்தைகளிலும் உன்னுடைய வாழ்க்கை நடைமுறையிலும் தான் அடங்கி இருக்கின்றது. அதேதான் நீ பிறரால் வெறுக்கப்படுவதற்கும் காரணமாக அமையவும் செய்கின்றது. நாம் பிறரிடம் எப்படி பேசுகின்றோம், பழகுகின்றோம், நடந்து கொள்கின்றோம் என்பதை பொறுத்துதான் அவர்களுடைய நேசிப்பிற்கும் வெறுப்பிற்கும் காரணமாக திகழ்கின்றது. எந்த ஒரு கவலையையும் மனதில் பெரிதளவு கொண்டிருக்காமல் கனத்த மனதோடு இல்லாமல் அனைவரிடமும் உன்னுடைய அன்பையும் நேசத்தையும் எப்பொழுதும் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் காட்ட பழகு. உனக்கான நன்மைகள் எல்லாம் மிக பெரிய அளவில் இந்த கணபதி நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய மனம் படுகின்ற அவஸ்தைகள், அந்த அவஸ்தையின் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எந்த அளவிற்கு உன்னுடைய மனதை நோகடிக்கின்றது என்பதை தெரிந்த நான் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சற்று நேரத்தில் நீயே தீர்க்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மதிக்கு வலிமையை நான் தருவேன். பலவீனமாக இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பலத்தை பெறுவதற்கு இந்த கணபதி உனக்கு சக்தியை கொடுப்பேன். நீ கண்டிருக்கும் கனவுகள் எல்லாம் கற்பனையாக போய்விடாமல் அத்தனை கனவுகளையும் நிஜத்தில் நீ சந்தித்து மகிழக்கூடிய அளவிற்கு எந்தெந்த விஷயத்தையெல்லாம் மதியில் செய்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் எதுவும் கனவாகவே போய்விடாது. நிஜத்தில் அனைத்தும் நடக்கும். இனிமையான பல விஷயங்களை உன் வாழ்க்கை சந்தித்தே ஆகும். சாதிக்க விரும்புகின்ற, துடிப்போடு செயல்படுகின்ற, முயற்சியை விடாமல் செய்து கொண்டிருக்கின்ற உனக்கு எப்பொழுதுமே வெற்றியை கொடுக்கவும் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றவும் செழிப்பாக மாற்றவும் என்னுடைய துணை என்றென்றும் உள்ளது. நீ எந்த பக்கம் சென்றாலும் அந்த கதவு ஏனோ மூடிக்கொள்வதைப் போல உன் வாழ்க்கை உனக்கு இருள் நிறைந்த பாதையாகவே இது நாள் வரை இருந்தது. ஆனால் இப்பொழுது நீ கதவின் முன் வந்து நின்றாலே அந்த கதவு தானாக திறந்து வெற்றிக்கான பாதையை வழிகாட்டக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டம் வாய்ந்த பிள்ளையாக இந்த காலகட்டத்தில் நீ மாறி இருக்கின்றாய். இனிமையான சொற்களை உதட்டில் வைத்தால் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கை நல்ல பாதையை நோக்கி பயணம் செய்யும். கடுமையான சொற்களையோ செயல்களையோ யார் மீதும் திணிக்காமல் இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை நலனடையும். பிறர் எப்படி நடந்து கொண்டாலும் உன் நிலை மாறாமல், தன்னிலை மாறாமல் நீ நடந்து கொள்கின்ற பட்சத்தில் எல்லோருடைய மனதிலும் நீ அழகாக வாசம் செய்யலாம். ஒரு முறை மூடிய கதவு மீண்டும் திறக்கவே திறக்காது என்று நீயே ஒரு முடிவெடுத்து உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, உனக்கான பாதை அது அல்ல என்கின்ற பொழுது அந்த கதவு திறக்காது. எது உன்னுடைய வெற்றி பாதைக்கு வழிகாட்டுமோ அந்த கதவுகள் தானாக உன் முன் திறந்து நிற்கும். உண்மையாக இருப்பதால் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றோமோ, சோதனைகளை சந்திக்கின்றோமோ என்று எல்லாம் நினைக்காதே. வாய்மைதான் வெல்லும் என்பதை மறக்கவும் செய்யாதே. உண்மை தோற்காது என்பதை முழுமையாக நம்பு. காலம் உன்னை காப்பாற்றும் என்று உறுதியாக நம்பு. எந்த ஒரு சூழ்நிலையில் காலமானது உன்னை தவிக்க வைத்து இப்பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றதோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி அதே காலமானது உன்னை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் நிகழ்த்ததான் செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை அனைவரும் சந்தித்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த மாற்றமானது நம் மனதிற்குள் எந்த வகையில் நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த வகையில்தான் அன்றைய நாளின் மகிழ்ச்சியும் தீர்மானிக்கப்படுகின்றது. எது நடந்த பொழுதிலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், யாரும் என்னுடைய சந்தோஷத்தை பறித்துவிட முடியாது என்கின்ற நினைவோடு இரு.
யாரெல்லாம் உன்னுடைய அமைதியை குலைக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் சற்று விலக்கி வை. விலகி இருக்க வேண்டிய இடத்தில் சற்று விலகி இருந்தால்தான் மனதிற்கு அமைதியும் கிடைக்கும், வாழ்விற்கு நிம்மதியும் கிடைக்கும். அவர்களையே பிடித்து வைத்துக்கொண்டு அவர்களின் நினைவோடு வாழ்ந்து கொண்டே இருந்து அவர்களை மீண்டும் மீண்டும் சந்தித்து மனதை நோகடித்து கொள்ளாதே. சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்றால் அவற்றை நினைத்து பெருமளவு வருத்தப்படுவதை விட்டுவிட்டு கிடைக்க வேண்டியதாக இருந்திருந்தால் நமக்கு கிடைத்திருக்கும், அது நமக்கு நன்மை பயக்காது போல, அதனால்தான் கிடைக்கவில்லை என்று அந்த இடத்திலிருந்து நகர்ந்து அடுத்த கட்டத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு நீ பெரும் முயற்சியை எடுக்க வேண்டும் அல்லவா? சந்தோஷத்தையும் இன்பத்தையும் துக்கத்தையும் குறைகளையும் கலந்துதான் இந்த வாழ்க்கையை நம் கண் முன்னால் கரம் நீட்டி காண்பிக்கும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு மீதமிருக்கின்றவற்றை அண்டாமல் இருந்தால் நமக்கு நலமானது. எல்லாமே நம் முன்னால் இருக்கின்றதே என்று அனைத்தையும் மனதில் போட்டு வருந்தி கொண்டு இருந்தால் எப்படி என் குழந்தையே? உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு போலியான உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்காமல் உண்மைக்கும் நிஜமுக்கும் அதிக அளவில் பெருமளவில் இடம் கொடுத்து அந்த போலியிலிருந்து மாயையிலிருந்து மீண்டு நீ வெளிவர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். உன் வாழ்விற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படும் நீ நல்லதை நோக்கிதான் உன்னுடைய பயணமும் இருக்க வேண்டும். உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்களையும் தொல்லை கொடுத்து கொண்டிருப்பவர்களையும் சற்றும் கண்டும் காணாமல் தவிர்த்துவிடு. உன்னுடைய மனதிற்கு எது அமைதியை கொடுக்கின்றதோ அதில்தான் உன்னுடைய நாட்டமும் கவனமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்க வேண்டும். இறைவனுடைய சிந்தனைதான் உன்னுடைய எண்ணத்தில் மேலோங்கி இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையும் மேலும் மேலும் சிறப்பாகும். உனக்கு யாரெல்லாம் நன்மையை செய்தார்கள், உதவிகளை செய்திருக்கின்றார்கள், தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றி இருக்கின்றார்கள் என்று சற்று யோசித்து பார்த்து அவர்களை மறக்காமல் நன்றியோடு நீ நடத்த வேண்டும். நன்றி உணர்வை அவர்களிடத்தில் வெளிப்படுத்த ஒரு பொழுதும் தவறாதே. ஒரு முறை உதவினாலும் சரி, 1000 முறை உதவினாலும் சரி, இரண்டையும் நீ சமமாக பார்க்க வேண்டும். மீண்டும் அவர்கள் உதவவில்லையே என்று அவர்களின் மீது கோபப்படுவதும் நியாயமல்ல. ஒரு முறை உதவி செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் உதவி செய்வார்கள் என்று நினைப்பது நம்முடைய தவறுதானே தவிர அவர்களுடைய தவறு அல்ல. இறைவனின் மீது உனக்கு பக்தி அதிகமாக இருப்பதால் உனக்கு தேவையான எல்லா உதவிகளும் என் மூலமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது நடக்கும்.